அப்பா! அப்பா! மனதின் சுமை சுருங்கி, துயரத்தின் பளு லேசாகி, பிரமிப்புடன் நடந்தாள் சௌதாமணி. இன்னும் சற்று நேரத்தில் ரிஷியுடன் அவள் பரமேஸ்வரி இல்லத்து தலைவி மரகதம்மாளை சந்திக்கப் போகிறாள். முன்னேற்பாட்டின்படிதான் இந்த சந்திப்பு. இதனால் ஏற்படப் போகும் விளைவுகளை அவளால் சமாளிக்க முடியுமா? அந்த ஒரு சக்தியையாவது அன்னை கன்னியாகுமரி அவளுக்கு தந்தருளுவாளா? அன்று தினம் அவளிடம் தலைவி கூறிய விவரம் மனதிலே விரிந்தது. தலைவி மரகதம்மாள் உளவியல் மிகவும் அறிந்தவள் என்பதில் சந்தேகமே இல்லை. துயரத்தில் கல்லாக கனத்த அவளது மனதை மெல்ல மெல்ல தன் மென்மையான பேச்சினால் மிகவும் கரைத்து விட்டிருந்தாள். இப்பொழுது பதில் சொல்ல தேவையில்லை. போய் நன்றாக சிந்தித்து பிறகு உங்கள் மனசாட்சிக்கே சரியென்று பட்டால் ஒப்புதல் கொடுங்கள். எத்தனை அழகாக எடுத்து கூறி அவள் மனதை உருக்கிவிட்டாள். ஆச்சரியம்! மனப்பூர்வமாகத்தான் அவள் அந்த பொறுப்பை ஏற்க முன் வந்திருக்கிறாள். கடுகளவு தயக்கம் கூட அவளுக்கு இருக்கவில்லை. அடையாருக்கு திரும்பிய பின்னர் தன்னந்தனியே இரவில் படுக்கை மீது புரண்டவள் உறக்கமின்றி பலவாறு அந்த பிரச்சனையை எண்ணிக்கொண்டிருந்தாள். வெகுவாக சிந்தித்தாள். சௌதமணி அம்மா, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. தோட்டத்திலே பார்த்தீங்களே, அந்த பெண்ணுக்கும் ஏறக்குறைய உங்கள் மகன் கௌசிக்கின் வயதுதான். வனிதா என்று பெயர். அவள் இங்கே 4 வயது குழந்தையாக கொண்டு வந்து விடப்பட்டவள். தாய் தந்தையரை பற்றி நினைவில் கொள்ள முடியாத இரண்டும் கெட்டான் பருவம் அது. திருமணத்துக்கு முன்பே தாய்மை அடைந்து பெற்றுவிட்ட குழந்தை. தாயின் வருங்காலத்திற்கு ஒரு முட்டுக்கட்டையாக விளங்கிய குழந்தை. பெற்றவளே வேண்டாம் என்று ஒதுக்கி உதறிவிடப்பட்ட குழந்தை. வனிதா மிகவும் புத்திசாலி பெண். பார்க்க லட்சணமாக வளர்ந்து கொண்டு படிப்பிலும் சூட்டிகையாக வளர்ந்து கொண்டு வந்தாள். எனக்கு அவளிடம் ஒரு தனி ஈடுபாடு. அனாதையாக இங்குள்ள குழந்தைகள் வளர்ந்தாலும் அவர்களது பிறந்த நாளை ஒரு உத்தேசமாக அவ்வப்பொழுது சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். பெற்றவர்கள் இல்லாத துயரம் போதாதா? பிறந்த நாள் கூடவா கொண்டாட மறக்க வேண்டும்? வனிதாவின் 12வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினோம். எல்லோரும் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பிய பிறகு வனிதா என்னிடம் வந்தாள். கமலாவின் பிறந்த நாளுக்கு அவங்க அம்மா வந்தாங்களே, ஏன் என்னோட பிறந்த நாளுக்கு என்னோட அம்மா வரல என்றாள். எனக்கு பதிலே பேச முடியாமல் போயிற்று. எனக்கு என் அம்மாவை பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும் போல இருக்கு என்றாள். குழந்தையின் மனதில் உருவாகியிருக்கும் தாய்ப்பாசத்தின் சக்தி எனக்கு புரிந்தது. ஆனாலும் தாயார் எங்கே என்று தேடுவது? இருப்பினும் சமாதானமாக உங்க அம்மாவை வரவழைக்கிறேன் என்று சொல்லி வைத்தேன். உண்மையிலேயே வனிதாவின் தாயை கண்டுபிடிக்க முயற்சி எடுத்துக்கொண்டேன். ஆனால் அவள் திருமணம் செய்து கொண்டு கணவனுடன் வாழ்ந்தவள் காச நோயினால் இறந்துவிட்டாள் என்ற உண்மை தெரிய வந்தது. இந்த பயங்கரமான உண்மையை சொல்லி அந்த குழந்தையின் உணர்வுகளை சிதைக்க நான் தயாராக இல்லை. உங்க அம்மா காச நோயினால் பாதிக்கப்பட்ட ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள். தொத்து நோய் என்பதால் இங்கு வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நோய் குணமானதும் வருவார்கள் என்று ஒரு பொய், ஆபத்துக்கு தோஷமில்லாத பொய் ஒன்றை சொல்லி சமாளித்து விட்டேன். காச நோய் குணமாக பல வருஷங்களாகும். இப்பொழுது தேவலாம், குணமாகி வருகிறது. இப்படி அவளது ஆவலுக்கு அவ்வப்பொழுது முற்றுப்புள்ளி வைத்து வந்தேன். இப்பொழுது வனிதா +2 முடித்து கல்லூரி சேரும் வயது. சென்னை கல்லூரி ஒன்றில் இடம் பிடித்து ஹாஸ்டல் வசதியும் செய்து தர ஏற்பாடாகிவிட்டது. ஆனால் அவள் ஆசையுடன் பார்க்க துடிக்கும் அம்மாவைத்தான் என்னால் ஏற்பாடு செய்ய முடியவில்லை. இது சமயம் உங்கள் குழந்தை இறந்து போன சங்கதியை திட்டவட்டமாக உணர்ந்தபோது என் மனதில் இந்த திடீர் யோசனை பளிச்சிட்டது. தாயை பார்க்க வேண்டும் என்று ஏங்கும் குழந்தை வனிதா. மகனை இழந்து தாய்ப்பாசத்தால் துடிக்கும் நீங்கள். ஏன் உங்களை வனிதாவின் தாய் என்று அறிமுகப்படுத்தி உங்கள் இருவரது தவிக்கும் மனங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடாது? வனிதாவிடம் இதோ உன் தாய் என்று சொல்லக்கூடாது? ஆனால் இதற்கு உங்கள் சம்மதம் மனப்பூர்வமாக வேண்டுமே. அதனால்தான் உங்களிடம் இத்தனை விவரமாக உண்மைகளை சொல்கிறேன். நன்றாக யோசித்துவிட்டு முடிவு கூறுங்கள். ஒரு இளம் பெண் குழந்தை, இளம் தளிர்போல் உண்மையான உணர்வுகளுடன் வளர்கின்றவள். அவளது உள்ளத்து பாச உணர்வுகளின் பாதுகாவலராக, தாய் என்ற வழிகாட்டியாக நீங்கள் இருக்கக்கூடாதா? இதை ஒரு சமூக உதவியாக, மறுவாழ்வு தேடும் பணியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? குழந்தை வனிதாவை உங்கள் மகளாக சேர்த்து கொண்டு வாழ முயன்று பாருங்களேன். இது ஒரு வேண்டுகோள், வற்புறுத்தல் அல்ல. தலைவியின் வார்த்தைகள் காதுகளில் ரிங்காரித்து கொண்டே இருந்தன. உறக்கமில்லாமல் பல நாட்கள் சிந்தித்தாள். அனாதை சிறுமியான வனிதாவிற்கு தாயாக அவளது தாயுள்ளம் கனிந்து விட்டது. தனது சம்மதத்தை தெரிவித்து
தான் புறப்படும் தேதியையும் உத்தேசமாக குறிப்பிடும்படி கேட்டு இல்லத் தலைவிக்கு கடிதம் எழுதினாள். பதில் வந்தது. 3ஆம் முறையாக கன்னியாகுமரி பயணம். இல்லத்து தோட்டத்திலே இறக்கி விட்டுவிட்டு 1 மணி நேரத்துக்கு பிறகு வந்து அழைத்து போவதாக கூறிய ரிஷி காருடன் வெளியேறிவிட்டான். நீங்கள் வருவீர்கள், நிச்சயமாக எனது வேண்டுகோளை தட்டமாட்டீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. உற்சாகமாக வரவேற்ற மரகதம்மாள் அன்புடன் வலது கையை பற்றி கொண்டாள். கடவுளின் ஆசி உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும் என்றாள் கனிவாக. சௌதாமினி பதில் பேசவில்லை. வனிதாவிடம் முன்னதாகவே எல்லாம் கூறி தயார் செய்து வைத்திருக்கிறேன். அவள் அம்மா பெயர் சௌதாமினி. காச நோயினின்று குணப்பட்டவள். ஒரு குற்றத்திற்காக சிறை தண்டனை அனுபவிக்க நேர்ந்துவிட்டது. வனிதாவுக்கு புரிந்து கொள்ளும் வயது வந்துவிட்டதால் அந்த ரகசியத்தை இப்பொழுது சொல்ல முடிகிறது. சிறையில் இருப்பதால் தான் அவள் தாய் அவளை வந்து பார்க்க முடியவில்லை. இப்பொழுது அவள் தண்டனை முடிந்து வெளிவந்து விட்டாள். அவளை சந்திக்க வரப்போகிறாள். வனிதா பழைய கதைகளை பற்றி பேசி தன் தாயின் மனதை புண்படுத்தக்கூடாது. கடந்த காலத்தை இருவரும் முற்றிலும் மறந்துவிட வேண்டும். வாழ்வில் பல துன்பங்களை அனுபவித்து விட்டிருக்கும் தாயை வனிதா அன்பும் ஆதரவுமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். புத்திசாலியான மகளின் கடமை அது என்று கூறி உணர்வுகளையும் மனத்தையும் ஒரு வழிப்படுத்தியிருக்கிறேன். வனிதா என்னும் பெண்ணின் வருங்காலத்திற்கு இன்னும் எத்தனையோ நன்மை தரக்கூடிய பொய்கள் சொல்லலாம் அல்லவா? தேவி கன்னியாகுமரி இதற்காக என்னை மன்னித்து விடுவாள் என்று நம்புகிறேன். மரகதம்மாள் உணர்ச்சி மிகுந்த குரலில் பேசினாள். அவளது கட்டிடத்தின் பின்பகுதி ஹாஸ்டலின் வரவேற்பு அறை போன்ற ஹாலுக்குள் இருவரும் புகுந்தனர். சுவரில் தொங்கிய இயற்கை காட்சி கொண்ட படத்தை பார்த்தபடி நின்றிருந்த அந்த பாவாடை தாவணி சிறுமி திரும்பினாள். வனிதா, உங்க அம்மா உன்னை கூட்டிக்கிட்டு போக வருவாங்கன்னு சொன்னேனே, வந்திருக்கா. மரகதம்மாள் சௌதாமினி பக்கம் திரும்பி, அம்மா, உங்கள் மகள் +2 பாஸ் செய்துட்டா, ரொம்ப புத்திசாலி, அறிமுகப்படுத்தினாள். வனிதா தன் எதிரே வந்து நின்றவளை மிக்க வியப்போடு பார்த்தாள். அவளது கண்கள் விரிந்து பளிச்சிட்டன. உதடுகளும் மூக்கும் துடித்தன. ஒரு வினாடிதான் மௌனம். திடீரென்று அம்மா என்று வாய் திறந்து கூச்சலிட்டு கொண்டு ஒரே பாய்ச்சலாக ஓடி வந்து சௌதாமினின் கழுத்தை கட்டி கொண்டு விட்டாள். உங்களை பார்க்கணும்னு நான் துணியா துடிச்சுக்கிட்டு இருந்தேம்மா. இத்தனை பெரியவளா ஒரு பொண்ணு இருக்கிற போது உங்களுக்கு இனிமேல் எந்த கஷ்டமும் இல்லைம்மா. என்ன பாருங்கம்மா, உங்கள் மகள் வனிதா. அம்மா, உங்களோட வனிதா. மேலே பேச முடியாமல் குலுங்கி குலுங்கி அழுதபோது சௌதாமினியால் தாழவே முடியவில்லை. என் குழந்தை, என் குழந்தை. இறுக்கமாக வனிதாவை தன் மார்போடு அணைத்து கொண்டு விசும்பி அழுதாள். கண் கலங்கி போன மரகதம்மாள் அவர்கள் இருவரையும் தனியே விட்டுவிட்டு மெல்ல கதவை சாத்தி கொண்டு வெளியே சென்று விட்டாள். தொலைபேசி ஒலித்தது. கை வேலையை போட்டுவிட்டு அதை எடுத்தாள் சௌதாமினி. அம்மா, வரும் சனி ஞாயிறு தினங்கள்ல உங்க கூட வீட்டில் கழிக்கலாம்னு நினைக்கிறேன். ஹாஸ்டல் வார்டன் உத்தரவும் கிடைச்சிட்டது. வெள்ளிக்கிழமை சாயங்காலம் புறப்பட்டு வரேன். எந்த பஸ்ஸில் வரணும்னு மாமா கிட்ட கேட்டு வச்சிருக்கேன். அம்மா, அதுக்குள்ள உங்களை பார்த்து எத்தனை நாளானது போல் இருக்கம்மா. மறுமுனையிலிருந்து குரல் பேசியது. சௌதாமினிக்கு ஒன்றே ஒன்றுதான் காதில் பட்டது. அம்மா, அம்மா, அம்மா. ஆசையும் அன்பும் கனிந்த குரல். அவள் மெய் சிலிர்த்தது. கண்களில் நீர் புரண்டது. அவளே பெற்றுவிட்ட மகள் போல் வனிதா மீது சில நாட்களுக்குள்ளேயே அவளுக்கு ஒரு கனிவும் பாசமும் ஏற்பட்டு விட்டது. உன்னையும் எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. வாமா வனிதா கண்ணு. உணர்ச்சியினால் நடுங்கிய குரலில் பதிலளித்தாள். மரகதம்மாள் ஹாஸ்டலுக்கு ஏற்பாடு செய்து பண உதவி செய்து விட்டதால அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டி நான் ஹாஸ்டலில் தங்க நேர்ந்துட்டது. இல்லைன்னா வீட்டோடையே இருந்து உங்க கூடவே வசிப்பேன் அம்மா. பல வருடமா பிரிஞ்சு இருந்துட்டோம். இனிமேலையாவது சேர்ந்து வாழலாம்னு பிரியப்பட்டேன். வனிதா, இது நம்மோட வீடு இல்லை, தற்காலிகமாக இருக்கிற இடம். நம்ம வசதிக்கு பார்க்கணும்னா குடிசை கிடைச்சா பெருசு. பரவாயில்லம்மா, பாதை ஓரமான இருந்தா கூட எங்க அம்மா மடியில தலை வச்சு படுத்து ஒரு பெரிய மாளிகையில் பட்டு மெத்தையில தூங்குறது போல சந்தோஷமா தூங்குவேன். வனிதாவின் வார்த்தையில் மனம் பூரித்து போனாள் சௌதாமினி. ஒரு குழந்தையின் அன்பும் ஆதரவும் தான் தாய்க்கு நவநிதிகள். அவளது நவநிதிகள் வனிதா என்ற உருவில் காத்திருக்கிறது. நல்லபடியா படிச்சு முன்னுக்கு வரணும். இப்படிப்பட்ட வசதியை நமது நிலையில் என்னால் கொடுக்க முடியாதம்மா. அதனால் நாம் கொஞ்சம் பிரிஞ்சு வாழத்தான் வேணும். சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே இங்கே வந்துடுமா. நான் உங்க கையால சாப்பிடணுமா. அப்பத்தான் சின்ன வயசுல நான் சாப்பிடாம போனதை ஈடு செய்தாற் போல இருக்கும்.
இப்பவாவது உங்களோட சேர்ந்து வாழ சந்தர்ப்பம் வந்ததே. மரகதம்மாளுக்கு ரொம்ப நன்றி அம்மா. சௌதாமணியின் கண்கள் நீரை கக்கின. நீ ரொம்ப புத்திசாலி அம்மா. அவளது குரல் தழுதழுத்தது. இனிமேல் நீங்க அழவே கூடாது. உங்களை விட்டு பிரியவே மாட்டேன். என்ன இவ பெண்ணாச்சேன்னு யோசிக்கிறீங்களா? கடமைன்னு வரும்போது ஆண் என்ன பெண் என்ன? நிச்சயம் என்னை நம்புங்கள். உங்களை விட்டு போக மாட்டேன். வனிதாவின் குரல் அவளை நெஞ்சுருக செய்தது. கட்டாயம் வந்துடுமா. தொலைபேசி துண்டிக்கப்பட்டும் நெடுநேரம் அதையே பார்த்தபடி வியப்பில் மூழ்கி நின்றாள் அவள். அவள் பெற்ற பிள்ளை கௌசிக் இத்தனை ஆழமான அன்புடன் இருந்திருப்பானா? யாரோ பெற்ற வனிதா அவளை எத்தனை பரிவுடன் நெருங்குகிறாள். நெஞ்சம் குழைய நன்றி பெருக்கோடு மரகதம்மாளை நினைவு கூர்ந்தாள். வாசலில் அழைப்பு மணி ஒலித்தது. வியப்புற்று கண்களை துடைத்தபடி வாசற்புறம் வந்தாள். கதவை திறந்தவள் அரண்டு போய் நின்று விட்டாள். பல ஆண்டுகளுக்கு பின்னர் ஏற்பட்ட சந்திப்பு. மகிழ்ச்சி, துயரம், வேதனை, வெட்கம் என பல்வேறு உணர்ச்சிகள் ஆட்கொள்ள பிரமித்தபடி இருவருமே நின்று விட்டனர். சிறிது நாட்களுக்கு முன் சற்று தொலைவிலேயே அவளை பார்த்து விட்டிருந்த போதிலும் இப்பொழுது மிக அருகாக அவளை பார்த்த இன்ப அதிர்ச்சியில் தாயுமானவர் ஊமையாகி போய் வெறித்த பார்வையுடன் வராந்தாவிலேயே நின்றார். வார்த்தைகள் செயலிழந்து பிரமித்து நின்ற அந்த நேரம் கண்முன்னே தெரிந்தவர்கள் காலக்கோட்டுக்குள் மறைந்து போய் வேங்கிப்பட்டி வாய்க்கால் கரையோரம் மஞ்சள் வண்ண பூக்கள் தோரணமாக தொங்கிய கொன்றை மரக்கிளையில் ஏறிவிட்டனர். தண்ணீரை காலால் அளந்தபடி பச்சை பாவாடையும் நீல வண்ண தாவணியுமாக சௌதாமணி கையில் பிடித்திருந்த பூங்கொத்தால் மரக்கிளை பற்றி நின்ற காக்கி சட்டை இளைஞன் முதுகில் அடித்து கொஞ்சி பேசிய நினைவில் எழுந்து போனார் அவர். முகத்தில் ஏற்பட்ட சுருக்கம், முன்மண்டை வழுக்கை எதுவுமே சௌதாமணியின் கண்களில் தென்படவில்லை. வரிசை பற்கள் தெரிய அரும்பு மீசையும் குறும்பு சிரிப்புமாக வாய்க்கால் கரையில் கொஞ்சி பேசிய அதே இளைஞன் தாயுமானவர் தான் தெரிந்தான். தாயுமானவர் பட்டென்று பூங்குத்து முகத்தில் அடித்தது போன்ற அதிர்வில் விழித்து கொண்டார். வாயிற்கதவுக்கு பின்னால் தொங்கிய வெல்வெட் திரையில் இருந்த கயிற்று குஞ்சலம் காற்றில் ஆடி முகவாயில் தட்டுவதை உணர்ந்தார். நான் உள்ளே வரலாமா? பணிவுடன் கேட்டார். கடந்த காலத்தின் பிடியினின்றும் சௌதாமணி தன்னை விடுவித்துக் கொண்டவளாய், இது உங்க வீடு, உத்தரவு கேட்க தேவையில்லையே, உட்காருங்க என்று உபசரித்தாள். முன்னரை சோபாவில் சாய்ந்து கொண்ட தாயுமானவர் நெஞ்சம் படபடவென்று துடித்தது. மின்விசிறி சுழன்று கொண்டிருந்த போதிலும் உடல் முழுவதும் குப்பென்று வியர்வை கொப்பளித்து கொட்டியது. எவ்வாறு ஆரம்பிப்பது, என்ன முதலில் பேசுவது? உள்ளத்தில் உணர்ச்சிகள் போராடின. சுற்றுமுற்றும் பார்வையை சுழலவிட்டார். வந்தவரை உபசரிக்க தேநீர் தயாரிப்பதற்காக அடுப்பறையில் சென்று நின்று கொண்டாள் சௌதாமணி. உணர்ச்சி வசப்பட்டு உடலும் உள்ளமும் ஒரு சேர ஆடி போய்விட்டது அவளுக்கு. எதற்காக வந்திருக்கிறார்? என்ன பேச வந்திருக்கிறார்? மனம் அடித்து கொண்டது. பீங்கான் கெட்டிலில் தேநீரும் சாப்பிட ஒரு தட்டில் ரவா லட்டு முறுக்குமாக எடுத்துக்கொண்டு வந்தாள். நீங்க சர்க்கரை போட்டுக்கிறதுலன்னு தெரியும். மசாலா டீ சாப்பிட்டா கொஞ்சமாவது இனிப்பு இருந்தா தான் நல்லா இருக்கும். சொல்லிக்கொண்டே கோப்பையிலே தேநீரை வார்த்து அவர் அருகில் இருந்த சிறு மேஜை மீது வைத்தாள். வீட்டிலே செய்த பலகாரம், தைரியமா சாப்பிடலாம். மெல்லியதாக முருவளித்தபடி தட்டையும் அதன் அருகில் நகர்த்தி வைத்தாள். மசாலா டீ எனக்கு பிடிக்கும் மஞ்சு சொல்லியிருப்பாள். மெதுவாக ஆரம்பித்தார் அவர். அவளுக்கு ரொம்பவும் உன்னை பிடித்து விட்டது தெரியுமா என்று கேட்டபடி கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டார். எனக்கும் தான் அவளை பிடித்து விட்டது. அடக்கமான பெண். அவள் அம்மா சில வருஷங்களுக்கு முன் இறந்து போனதையும் சொல்லியிருப்பாளே. கேட்க வருத்தமாக இருந்தது. எனக்கும் உன்னை பார்க்க வருத்தமாக இருக்கிறது. அநியாயமாக வாழ்க்கையில் வஞ்சிக்கப்பட்டு பல கொடுமைகளை அனுபவிச்சிட்ட. எனக்கு வசதிகள் இருந்தது, ஆனால் சுகமா திருப்தியா வாழ முடியல. ஏக்கமும் குறையும் சதா மனசை அரிச்சு பிடுங்கிக்கிட்டே இருந்தது. சௌதாமணி நின்று கொண்டே இருந்தாள். இப்படி உட்காரேன் சௌதா, உன்னை தேடிக்கொண்டு ஓடோடி வந்திருக்கிறேன். உன்கிட்ட எனக்கு நிறைய பேசணும், கெஞ்சலாக கூறினார் அவர். சௌதாமணி எதிரே அமர்ந்து கொண்டாள். ஒரு பரபரப்பு அனல் போல் பரவியது அவளுள். ஒரே கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிற முறையில் பழகி ஒருவரை ஒருவர் விரும்பியும் நாம் வாழ்க்கையில் கணவனும் மனைவியமாக வாழ முடியாது, எப்படியோ திசை மாறி போய்விட்டோம். இப்பொழுது சந்திக்கிற வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. இருவரும்
பந்தம் சொந்தமில்லாத தனி மரமாக நிற்கிறோம் சௌதா. அவள் உதட்டை கடித்துக்கொண்டு முகம் சிவந்தவளாய் அவரையே பார்த்தாள். காது மடல்கள் சூடாகி போனதை உணர்ந்தாள். சௌதா, வாழ்க்கை நம்மை எப்படியெல்லாமோ பிரிச்சிட்டது. ஆனால் என் மனசை உன் மீது நான் கொண்ட அன்பை அதனால் பிரிக்க முடியல. சின்ன வயசுலே பெரியவர்களை எதிர்க்க துணிவின்றி கோழையா இருந்துட்டேன். அப்ப தர மறுத்த பதவியை உனக்கு நான் இப்போ தரேன் சௌதா. இதோ பார், இந்த நிலையிலேயும் இந்த வயசுலேயும் உன்னை உலகறிய என் மனைவியா ஏற்க நான் முன் வந்திருக்கிறேன். சம்மதம்னு ஒரு வார்த்தை சொல் சௌதா. கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்க சௌதாமணி அவரை பார்த்தாள். என் குழந்தைகளே என்னை மறுமணத்தை விரும்பி வரவேற்கிறார்கள் சௌதா. உன்னோட தாயுமானவர் உன்னை வாழ்க்கையிலே ஒரு கணமும் மறக்காதவன்னு புரிஞ்சுக்கோ. தயவு செய்து என் வேண்டுகோளை மறுக்காதே. வயசு காலத்தில் உனக்கு துணையா ஆதரவா இருக்க விரும்புகிறேன்னு சௌதா. இதுல எந்த உள்நோக்கமும் இல்லை. அன்னைக்கு உனக்கு தர இருந்த மனைவிங்கிற தகுதியை இப்போது கொடுத்து உன்னை உயர்த்த விரும்புகிறேன். இது என் ஆசை சௌதா. பொரிந்துவிட்டு தேநீரை ஒரே மூச்சில் குடித்துவிட்டு வைத்தார். சௌதாமணி கண்களை துடைத்து கொண்டாள். மிக்க நன்றி. இத்தனை உயர்ந்த மனிதரின் உள்ளத்திலே எனக்கு இடம் இருந்ததை எண்ணி ரொம்ப பெருமைப்படுறேன். உங்க வீட்டில் உங்க ஆதரவில் சில காலம் நான் வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் பல பிறவிகள் எடுத்தாலும் இந்த கடனை, நீங்கள் காட்டிய இந்த கருணையை ஈடு செய்ய முடியாது. ஆனால் உங்கள் கோரிக்கையை மட்டும் என்னால் ஏற்க முடியாது. அதுக்கு காரணம் இருக்கிறது என்றாள் அவள். துயரத்துடன் பார்த்து கொண்டே தாயுமானவர் இருந்தார். நல்ல மனைவியோடு நெடுங்காலம் வாழ்ந்து விட்டீங்க. அந்த நினைப்பே உங்களுக்கு நெடும் துணையா நிற்கும் பொழுது தனிமை எப்படி ஏற்படும்? உங்களுக்கு 2 கண்ணான குழந்தைகள் உங்கள் வாழ்வில் நிறைவு தருகிறார்கள். சமூகத்திலே பணம், பதவி என்ற கோபுரத்தில் இருக்கீங்க. ஆனால் நான் வாழ்க்கையில் வழுக்கி விழுந்தவள், கொலை குற்றவாளி, சிறைக்கு சென்றவள். சகதியிலே கிடக்கும் என்னுடன் இணைய முற்படுவது முறையல்ல. உங்களை நான் அவமதிக்க நினைச்சு ஆத்திரத்தோடு என்னையே அழிச்சு கொண்ட அவசரக்காரி. நீங்க ரொம்ப ரொம்ப உயர்ந்த மனிதர். உங்களுக்கு நான் செய்யற உதவி உங்களை விட்டு விலகி போறது தான். சௌதா, ப்ளீஸ் நல்லா யோசிச்சு முடிவு சொல்லு, கெஞ்சினார் அவர். இந்த நிலையிலையும் என்னை மதிச்சு மனைவியாக்கிக்கிறதா சொல்றீங்களே தாயு, நீங்க ரொம்ப உயர்ந்தவர். என் குழந்தையை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அந்த குழந்தையின் தாயாக வாழத்தான் நான் விரும்புகிறேன். தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. உதடுகள் துடித்தாள் அவள். துயரை விழுங்கினவராய் எழுந்தார் தாயுமானவர். சௌதா, நல்லா யோசிச்சு சொல்லு. இந்த உலகத்தை பற்றி நான் கவலைப்படல. சமூகம் என்ன வேணுமானாலும் சொல்லட்டும். என் சௌதா எனக்கு மனைவியின் பெருமைப்பட்டுப்பே. இல்ல தாயு, நான் உலகத்தையும் சமூகத்தையும் பற்றி கவலைப்படுறேன். அதுல என்னோட தாயுவை எவரும் அசட்டை செய்யக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். உதட்டை கடித்த அழுகையை விழுங்கி கொண்டாள். எனக்கு பணம், பதவி, வசதியான வாழ்வு எல்லாம் இருக்கு சௌதா. உன் பிற்காலத்துக்கு என்னால் உதவ முடியும். அதையாவது ஏற்றுக்கொள்வாயா? வேண்டாம் தாயு. இதுவரை நான் உங்களிடம் பட்ட கடனே போதும். இந்த பிறவியில் அதை அடைக்க முடியாது போனால் அடுத்த பிறவியிலாவது ஈடு செய்வேன். இங்கிருந்து சில நாட்களில் நான் போய்விடலாம்னு இருக்கேன். திடமான குரலில் முடித்தாள் சௌதாமணி. என் உயிரினும் மேலாக அன்பு செலுத்தியவளுக்கு ஒரு பிடி சோறு கூட போட முடியாத தகுதியில்லாத ஏழையாகிவிட்டேன் நான். பணம், பதவி எதுவும் சாதிக்க முடியாத துக்கம் என்னை மறக்க முடியாமல் செய்துவிட்டது. நான் வரேன் சௌதா. தள்ளாடியபடி வெளியே நடந்தார் அவர். அதற்கு மேல் சௌதாமணியின் துயரம் கட்டுக்கு அடங்கவில்லை. காலை ஆகாரத்துக்கு பின்னர் கையை கழுவி கொண்டு நின்ற ரிஷி நிமிர்ந்தான். வாஷ்பேஷன் மேல் சுவரில் பதிந்திருந்த கண்ணாடி வழியே சௌதாமணி நிற்பது தெரிந்தது. கீழ் உதட்டை கடித்தபடி சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு புடவை தலைப்பை கையுரலில் முறுக்கியபடி தவித்து கொண்டு நிற்பது தெரிந்தது. அவனிடம் என்னவோ பேச பலமான முஸ்திப்புகள். தனது முகத்தை துடைத்து கொண்டு முடியை சீராக்கியவன் திரும்பினான். டவுன் போக்க போறேனாக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் தேவையா? நாற்காலியின் பின்னால் தொங்கிய ஜோல்னா பையை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டான். தம்பி ரிஷி, ஒரு 5 நிமிஷம் எனக்காக ஒதுக்க முடியுமா? முக்கியமான விஷயம் பேசணும், தாழ்மையுடன் கேட்டாள் சௌதாமணி. 5 நிமிஷம் என்ன, 50 நிமிஷம் கூட ஒதுக்கலாமே. முன்னரையில் உட்கார்ந்து பேசலாமே. சொல்லிக்கொண்டே முன்னால் நடந்தான். இன்னைக்கு ஆஃபீஸுக்கு நேரே போக வேண்டிய அவசியம் இல்லை. வெளியே வேலைகளை முதல்ல கவனிச்ச பிறகு போகலாம். அதனால அவசரப்படாம நிதானமா பேச வேணுங்கிறத பேசுங்க. உட்காருங்க அக்கா. ரிஷி மென்மையாக சிரித்தான்.
சௌதாமினி மெதுவாக பேசினாள். தம்பி ரிஷி, தொடர்ந்து இந்த வீட்டில் நான் தங்கியிருக்கிறது நியாயமில்லை. அதனால எனக்கு வசிக்க ஒரு இடம் பார்த்து கொடு. குடிசையா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நான் இருக்கிற நிலைமையில ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு நம்பிக்கையும் இல்லை. என் படிப்பு தகுதி எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு சாதாரண வேலைக்காரியா உடலால் உழைக்க தயாரா இருக்கேன். அதுவும் அவ்வளவு சுலபமா கிடைக்காதுன்னு தெரியும். தாமதமானால் அதுவரை என்னையும் என் குழந்தையையும் காப்பாத்திக்க கொஞ்சம் அவசரமா பணம் தேவை. ரிஷி பதில் கூறவில்லை. சோபாவில் தொப்பென அமர்ந்தவன் கூச்சலுடன் நிமிர்ந்தான். அவன் என்ன பணம் காய்ச்சி மரமா? கேட்கும்போதெல்லாம் முழுக்கி தர மனம் உறுத்தியது. அதிர்ந்து போகாதே. எனக்கு அவசரமாக ஒரு 5000 ரூபாய் தேவை. ஏற்கனவே உன்னிடம் நிறைய கடன்பட்டிருக்கிறேன். அதை திருப்பவும் என் வாழ்வை துவங்கவும் தான் இத்தனை பெரிய தொகை. இதை நீ தர முடியாது என்பதும் உனது அலுவலகம்தான் அதை தர முடியும் என்பதும் எனக்கு தெரியும். ரிஷி வியப்புடன் அவளை பார்த்தான். சிறையிலிருந்து வெளியே வந்த நாளிலிருந்து இன்று வரை நீ செய்த உதவிகளுக்கெல்லாம் அர்த்தம் உண்டுன்னு நான் எப்பவோ புரிஞ்சு கொண்டு விட்டேன் தம்பி. மனிதாபிமானத்தோட நீ எனக்கு இதுவரை உதவி செய்திருக்க. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி தம்பி. வியாபார நோக்கத்தோடு நீ செய்த உதவிகளுக்காக இப்ப ஈடு செய்திடுறதா முடிவு செஞ்சிருக்க. என்ன சொல்றீங்க அக்கா? தம்பி, நீ ரொம்ப புத்திசாலி. நான் சொல்ல போறதை கவனமா கேட்டுக்க. நீ என்னை தேடிக்கிட்டு எதுக்காக வந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கொலை வழக்கு விவரங்கள், அப்ப இருந்த என் மன உணர்வு, சிறை வாழ்வில் ஏற்பட்ட என் பாதிப்புகள் எல்லாத்தையும் பிரசுரிக்கத்தானே வந்திருக்க. அக்கா, ரிஷி பதறிப்போனான். அனுபவங்கள் கண்ணோட்டத்துல இது உன் தனிப்பட்ட முயற்சி இல்லை, முதலாளி ஆணை. அதுவும் தெரியும். இனி இந்த நாடகம் நமக்குள்ள தேவையில்லை. 2 நாள் அவகாசம் கேட்டுக்கொண்டு உங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு டைப்ரைட்டர் எடுத்துட்டு வா. இங்கே வீட்டு வேலைகளையும் கவனிச்சு கொண்டு அதே சமயம் என் வாழ்வில் ஏற்பட்ட அத்தனையும் மறக்காம சொல்லிடுறேன். நீ டைப் செய்து கொள். ஒரே ஒரு வேண்டுகோள், இதை தொடர்கதையாகவோ தனி புத்தகமாகவோ பிரசுரித்துக்கொள். உங்க வாசகர்களுக்கு பல சுவாரஸ்யமான திடுக்கிடும் உண்மை நிகழ்ச்சிகள் கிடைக்கும். ஆனால் ஒரு கணிசமான தொகை என் சுயசரிதைக்கு விலையா கொடுத்துடு. அதுதான் நான் கேட்பது. ரிஷி அவளை ஏற இறங்க பார்த்தான். உங்க நிபந்தனைக்கு நானும் ஒப்புக்கொள்கிறேன் என்றான். பின்னர் சிறிது பொழுதில் வேலைக்கு கிளம்பி சென்று விட்டான். மறுநாள் காலை டைப்ரைட்டருடன் வீட்டு முன்னறை மேஜை மீது தயாராக அவன் உட்கார முன்னும் பின்னும் உலவியபடி சௌதாமணி தன் சுயசரிதையை ஆரம்பித்தாள். நிதானமாக, கோர்வையாக, மெதுவாக அவள் சொல்ல சொல்ல அவன் வேகமாக டைப் செய்தான். இடையில் திடீரென உணர்ச்சி வசப்பட்டவளாய், இரு தம்பி, உன்கிட்ட பேச வேண்டிய விஷயம் என்றாள். அருகில் வந்து ரிஷி டைப் அடிப்பதை நிறுத்திவிட்டு நிமிர்ந்தான். உங்கள் முதலாளி தாயுமானவர் எங்கள் வேங்கைப்பட்டியைச் சேர்ந்தவர் தெரியுமா? அப்படியா? ஊரிலே பெரிய தனக்காரர் மகன் தாயுமானவர். ஏழை வாத்தியார் வைத்தியலிங்கத்தின் பேத்தி நான். ஆனால் அந்தஸ்து என்பதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லாமல் நாங்கள் ஒருவரை ஒருவர் விரும்பினோம். கல்யாணம் செய்து கொள்ள முடிவு செய்தோம். உணர்ச்சி வசப்பட்டு முகம் சிவக்க நின்றவளை உற்று பார்த்தான் ரிஷி. அவள் சில நொடிகள் ஒன்றும் சொல்லாமல் உதடுகள் துடிக்க ஜன்னல் வழியே எங்கேயோ பார்த்தாள். உன் முதலாளியை பற்றி உனக்கே தெரியும். பண்பு மிக்கவர், நல்லவர். அப்படிப்பட்டவரின் மனைவியாக வாழும் பாக்கியம் எனக்கு இருக்கல்ல. அந்தஸ்தும் அதிகாரமும் குறுக்கிட்டன. பிரிஞ்சிட்டோம். நீங்க மட்டும் அவரை கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, வருத்தத்துடன் கூறினான் ரிஷி. பொங்கி வந்த கண்ணீரை சட்டென கட்டுப்பிடித்து கொண்டாள் சௌதாமணி. இரு தம்பி, அடுப்பில் குழம்பு கொதிக்குது. சமையல் அறைக்குள் மறைந்து விட்டாள். சிறிது பொழுது சென்று வந்தவள் நிதானமான நிலையில் காணப்பட்டாள். தொண்டையை கனைத்து கொண்டு, டைப் செய்துக்க, மேலே சொல்றேன். எனக்கு கொடுத்து வைக்கவில்லை. தாயுமானவர் சென்னைக்கு வந்து சீரும் சிறப்புமா வாழ்ந்தார். ஆனால் நான் முன்னும் பின்னும் உலாவினாள். திடீரென நிறுத்தி விட்டு அங்கிருந்த சோபாவின் மீது சாய்ந்து கொண்டாள். ரிஷி, உனக்கு தெரியுமா, நான் சின்ன வயசு முதல்ல ரொம்ப ஆத்திரக்காரி, அவசரக்காரி கூட. எங்கள் காதல் ஈடேறலைங்கிற ஆத்திரம் எனக்கு. தாத்தா மேல கூட ஒரே வெறுப்பு. ஒரு நாள் பகல் பொழுது நல்ல வெயில், குடை இல்லாமல் காலில் செருப்பு இல்லாமல் தாத்தா பக்கத்து தெரு பையனுக்கு ஒரு டியூஷன் எடுத்துட்டு பசி காதை அடைக்க வீடு திரும்பி வந்தார். காதல் துயரத்தில் மூழ்கி இருந்த நான் அன்னைக்கு சமைக்கவே இல்லை. கை கால்களை கழுவி கொண்டு தாத்தா சாப்பிட உட்கார்ந்தார். பழைய சோறு தான் கொஞ்சம் இருக்கு, வேணுமானா தின்னுக்கோ என்று ஆத்திரமாக கூறியபடி
அத அந்த பழைய சொத்து பானையை தொப்பென அவர் முன் வைத்தேன். பானை உடைந்து தரையெல்லாம் சோறும் நீருமாக வாரி தெரித்தது. தாத்தா விக்கித்து போனார். பிறகு பேசாமல் எழுந்து கிணற்று நீரை வாளியில் இறைத்து இரு கைகளாலும் அள்ளி குடித்துவிட்டு வாசல் திண்ணையில் சுருண்டு விட்டார். அந்த பாவத்தை நான் பூரணமாக அனுபவிச்சேன். சிறை உணவு பிடிக்காமல் பசியில் துடிச்ச போது, காஃபியை நினைச்சு நாக்கு தவிச்ச போது, கேப்பைக்களி தொண்டையில சிக்கி கொண்ட போது, தூக்கம் வராமல் சிமெண்ட் திண்ணையில புரண்ட போது தாத்தாவை நினைச்சு கண்ணீர் வடிச்சேன். ஆனா நாளடைவில் அந்த கண்ணீரும் சிந்தி சிந்தி வத்தி போச்சு. என் உணர்வுகள் மங்கி கல்லா போய் விட்டிருந்தேன். தாத்தாவின் உடலை பார்த்தபோது அழ முடியாத ஜடமாக நின்றேனே, ஞாபகம் இருக்கா? கல்லான என் மனசை கரைய வச்சு ஒரு மனித பிறவியாக மாத்தினவன் நீதான் தம்பி. உன் பரிவும் பேச்சும் தான் என்னை மறுபடியும் ஒரு பெண்ணாக மாத்துச்சு. அதுக்குத்தான் ரொம்ப நன்றி பாராட்டுறேன். நான் குழந்தை பருவத்தில் எங்கள் ஊர் வேங்கைப்பட்டி குன்றின் மேல் குடியிருக்கிற குமரனை மனமுருக வேண்டிக்கிறது உண்டு. அவன்தான் உன் உருவில மனுஷனாக வந்து உதவி இருக்கணும். மேலே பேச முடியாதவளாய் விக்கி விக்கி அழுதாள். 3 நாட்களுக்கு மேல் நீண்டதொரு கதையாக அவள் தொடர்ந்து சொல்ல சொல்ல ரிஷி டைப் செய்து குவித்தான். இடையில் அவள் ஆழ்ந்த சிந்தனையோடு உலவினாள். வாய்விட்டு சிரித்தாள், அழுதாள். கோபம், துயரம், ஆனந்தம் என்ற பல வகை உணர்வுகளில் புகுந்து அலைந்து நீந்தி கொண்டு ஓர் ஆவேச நிலையில் அவள் சொல்லிக்கொண்டே போனாள். 3ஆம் நாள் மாலை ஜிவ்வென்று சிவந்த முகத்துடன் பேசிக்கொண்டே போனவள் சட்டென்று மேஜை ஓரத்தை பிடித்து கொண்டு கேட்டாள். ரிஷி, தனராசன் என்கிட்ட என்ன சொன்னார் என்பதை சொல்றதுக்கு முந்தி உன்கிட்ட ஒன்று கேட்க ஆசைப்படுறேன் தம்பி. நிச்சயமாக நான் இந்த கொலையை செய்திருப்பேன், நீ நம்புறியா? என்னை பார்த்தால் கொலைகாரி போலவா இருக்கு? இமை ஓரத்தில் உருண்டு திரண்டு முத்தாக பளபளத்த கண்ணீர் துளிகளை கண்டு மனம் நெகிழ்ந்து போனான் ரிஷி. அக்கா, நீங்க நிரபராதின்னு முதல்ல உங்களை பார்த்த அன்னைக்கே எனக்கு தோணிடுச்சு. நீங்க சொல்றத நம்புறேன் என்றான். நன்றி தம்பி, நன்றி. ஆண்டவனுக்கும் அந்த தனராசனுக்கும் உண்மை தெரியும். உனக்கும் தெரியும்னு நினைக்கும்போது நிம்மதியா இருக்கு, தழுதழுத்தாள். வெள்ளிக்கிழமை மாலை கடிதங்களை அடுக்கியவன் பிரமித்து போனான். 500 பக்கங்கள். நெருப்பான நினைவுகள் என்ற தலைப்பு போட்டால் எடுப்பாக இருக்கும். மெல்லிய குரலில் சொன்னான். அவள் ரவா தோசையுடன் சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தாள். டிஃபன் சாப்பிடு தம்பி, ஆறி போயிடும், உபசரித்தாள். இதை பிரசுரிக்கும் போது உண்மை கதைன்னு போட்டுக்கொள். ஆனால் பெயர்களையும் நிகழ்ந்த இடங்களையும் மாற்றிக்கொள். என் குழந்தையின் தந்தை ஏகாம்பரத்தை நான் விஷமாக வெறுக்கிறேன். என் குழந்தையின் வருங்கால நலனை உத்தேசித்து இந்த கதையின் நாயகி நான் என்பது அவளுக்கு தெரியக்கூடாது. இதில் சம்பந்தப்பட்ட தாயுமானவர் என்ற உயர்ந்த மனிதரை சமூகத்தின் முன்னால் அவமதிக்கிறாப்புல காட்டி கொடுப்பதும் தவறு, நியாயமில்லை. நான் நிரபராதிங்கிறது இனி உலகத்துக்கு தெரிவதால் யார் நம்ப போறாங்க? ஒரு பயனும் கிடையாது. அப்படியே செய்கிறேன் அக்கா. இதில் சம்பந்தப்பட்டவர்களின் உண்மை பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன என்று பிரசுரித்து விடலாம். அதை படிக்கிறச்ச சம்பந்தப்பட்டவங்க மனசாட்சி அவங்கள உறுத்தும். அமைதி இல்லாமல் தவிப்பாங்க. அந்த ஒரு தண்டனையே அவங்களுக்கு போதும். வாழ்க்கையில எதையும் நாம் அடைஞ்சிடலாம் தம்பி. ஆனால் ஒவ்வொரு அனுபவத்துக்கும் ஒரு விலை கொடுக்கணும். சிறைவாசம், கண்ணீர், சமூகத்திலே பாவப்பட்டவளாக நிற்க வேண்டிய துர்பாக்கியம், இவைகள் என்னுடைய ஆசைகளுக்கு முறைகேடாக ஏற்க நினைத்த அனுபவங்களுக்கு நான் கொடுத்த பெரும் விலை. என் கதையை படிக்கிற இலசுகள் என்னைப் போல் அவசரப்பட்டு தவறுகள் செய்யாமல் பண்பானவர்களாக நல்ல பெண்களாக மானத்தோடு வாழ தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என் தவறுகள் அவங்களுக்கு ஒரு படிப்பினையா இருக்கட்டும்னு தான் எல்லாத்தையும் மனம் விட்டு மறைக்காமல் சொல்லியிருக்கேன் தம்பி. பெருமூச்செறிந்தாள் சௌதாமணி. இதோ வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அந்த காகிதக்கட்டை எடுத்துக்கொண்டு ரிஷி குளியல் அறைக்குள் மறைந்தான். சிறிது நேரத்தில் வீடு முழுவதும் காகிதம் எரியும் மனம் பரவியது. தம்பி ரிஷி, என்ன காரியம் செய்துட்டேப்பா? அலறினாள் அவள். 4 நாட்களாக கண்ணீர் கதையாக தயாரான பிரதி அக்னியில் பொசுங்கி கொண்டிருந்தது. பதறாதீங்க அக்கா, இந்த கதை பிரசுரமானால் பத்திரிகை விற்பனை கூடுதலாகும். புத்தகமானால் நல்ல வரவேற்பு கிடைக்கும். இந்த வேலைக்காக எனக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும். சம்பளம் அதிகமாகும். ஆனால் ஒரு சோகமயமான வாழ்வை அம்பலப்படுத்தி உங்கள் கண்ணீரின் மேல் நான் முன்னேற விரும்பவில்லை. அப்படிப்பட்ட சம்பள உயர்வு எனக்கு தேவையில்லை அக்கா. தம்பி
தழுதழுத்தாள் அவள். உங்களால் மட்டும்தான் தியாகம் செய்ய முடியுமாக்கா? என்னாலும் முடியும். புரியலையேப்பா. நீங்க சொன்ன இத்தனை விவரமும் ஏற்கனவே எனக்கு தெரியும். ஆனால் ஒரு பெரும் உண்மையை நீங்க சொல்லல. உங்களுக்கு பிறக்காத ஒரு பெண்ணுக்கு நீங்க தாயாக இருக்க சம்மதிச்சிருக்கிறீங்களே, அதை மறைச்சிட்டீங்களே. தம்பி, என்ன சொல்ற? பெத்த மகனை பறிகொடுத்து விட்டு இன்னொருத்தி பெத்த குழந்தையை வாழ வைக்க நீங்க முன்வந்த தியாகத்தை எப்படி வார்த்தைகளால் பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியலக்கா. நான் கோவிலுக்கு போனதில்லை. ஆனால் மனித உணர்வுகளிலேயே தலைமையான தாய்மையை வாரி வழங்க பெருமனதோடு நீங்க முன் வந்திருக்கிறீங்க. உங்களை பார்க்கும் பொழுது தெய்வம்னா இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கணிப்பு மனதில் ஏற்படுறதுக்கா. இந்த கதைக்கு கிடைக்க போற தொகையை பெருசா நம்பிக்கிட்டு இருந்தேன். இனி என்ன செய்வேன் கலங்குறேன் தம்பி. என் கடனை எப்படித்தான் அடைக்கப் போறேனோ தெரியாது. அவள் முடிக்கும் முன் ரிஷி அருகில் வந்தான். வீணாக நீங்க எதுக்கு கலங்கணும்? உங்க மனதை இன்னும் கொஞ்சம் விசாலப்படுத்திக்கணும், அவ்வளவுதான். நீங்க பெறாத வனிதாவை மகள்னு ஏத்துக்கிட்ட மனசில் கூட பிறக்காத இந்த ரிஷியை தம்பின்னு ஏன் ஏத்துக்க கூடாது? என்ன சொல்ற ரிஷி? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உண்மை உருவமா நம்ம வாழ்வோம் அக்கா. எனக்குன்னு சிந்தாதிரிப்பேட்டையில ஒரு அறை இருக்கு. அதுல என்னோட அக்காவா இருந்து வீட்டையும் என்னையும் கவனிச்சுக்குங்க. நான் வனிதாவோட மாமனா இருந்து சம்பாதிச்சு போட்டு உங்கள் இருவரையும் காப்பாத்துறேன். சௌதாமணியின் கண்களில் புரண்ட கண்ணீர் கன்னங்களில் கொடிட்டது. தம்பி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஒன்னும் சொல்ல வேண்டாம். இங்கிருந்து புறப்பட நாம் தயாராவோம், அவ்வளவுதான். ரிஷி உறுதியாக, அன்பாக, பரிவாக சொன்னான். வாயில் பக்கம் தோட்டத்து கேட் திறக்கப்படும் ஓசை கேட்டு அவர்கள் திரும்பினார்கள். தோளில் புத்தக பையுடன் தோட்டத்துக்குள் நுழைந்த வனிதா அவர்களை தூரத்திலிருந்தே பார்த்து விட்டாள். அம்மா, மாமா, உற்சாகமாக ஆசையுடன் ஆர்ப்பரித்தபடி ஓடி வந்தாள். புடவையில் இத்தனை உயரமாக இருக்கிறாளே, இவளை படிக்க வைத்து ஆளாக்கி ஒருத்தன் கையில் பிடித்து கொடுக்கும் பொறுப்பை எப்படி முடிக்கப் போகிறேனோ, கவலையா இருக்கு ரிஷி என்றாள் சௌதாமணி. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். அக்கா, அந்த பொறுப்புக்கு உதவ தம்பி ரிஷி இருக்கும்போது வீண் கவலை என்ன? கல்யாண வயசு வந்த வனிதாவுக்கு இந்த மாமனை பிடித்திருந்தால் இந்த மாமனை உங்க மருமகனா ஏத்துக்க மறுப்பீங்களாக்கா? பற்களை காட்டி சிரித்தான் ரிஷி. மாமா என்ன சொல்றார்? தாயை அன்புடன் கட்டிக்கொண்ட வனிதா கேட்டாள். வேடிக்கையா என்னவோ பேசுறான் ரிஷி என்றாள் சௌதாமணி. மாமா ரொம்ப வேடிக்கையா பேசி சிரிக்க வைக்கிறாரம்மா. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? உனக்கு பிடிச்சா எல்லோருக்குமே நல்லது. சௌதாமணி வாய்விட்டு சிரித்தாள். வனிதாவும் ரிஷியும் சிரிப்பில் கலந்து கொண்டபோது சதங்கை குலுங்கியது போன்ற அந்த இனிய ஒளியால் வீடு முழுவதும் கலகலப்பாயிற்று. சிறையில் தொலைத்த தன் வாழ்க்கையை தேடிக்கொண்டிருந்த சௌதாமணிக்கு வனிதா மற்றும் ரிஷி மூலம் செம்மையான வாழ்வு கிடைத்துவிட்டது. கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்து வருவது லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மிதிலா விலாஸ். இந்த கதைக்கும் உங்களுடைய ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.